வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவக்காற்று தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை. 2 வாரங்களுக்கு தொடர் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளதாக அதிபர் ஆசிரியர் சங்கம் அறிவிப்பு. மாரடைப்பால் உயிரிழந்த சிறுவனின் சடலம் ஆட்டு கொட்டகையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் நெகிழ்ச்சி. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க 27ஆம் தேதி உத்தியோகபூர்வ அறிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவிப்பு. 2024 லங்கா பிரீமியர் லீக் கிண்ணத்தை கைப்பற்றியது ஜஃப்னா கிங்ஸ் அணி. யாழ்ப்பாணத்தில் நிமோனியா நோயினால் பாதிக்கப்பட்ட 3.5 மாத பெண் குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது. யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை பகுதியைச் சேர்ந்த குழந்தையே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளது. குழந்தை பால் குடித்த சில மணி நேரங்களில் அசைவற்ற நிலைக்கு சென்றதாகவும் இதனை அடுத்து குழந்தையை யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். குழந்தையின் இறப்பிற்கு நிமோனியாவே காரணம் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் தினம் குறித்து எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அரசியல் யாப்பிற்கு அமைய அனைவருக்கும் பொருத்தமான நாளொன்று தெரிவு செய்யப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் செப்டம்பர் 28ஆம் தேதி சனிக்கிழமை ஜனாதிபதி தேர்தலை நடத்த தீர்மானித்துள்ளதாக அரசாங்கத்திற்கு நெருக்கமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போதுள்ள சட்ட நிலவரப்படி செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 16ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதிக்குள் ஒரு திகதியில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் வேண்டும். சமீபத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்த தேர்தல்கள் ஆணையகம் அக்டோபர் 16ஆம் தேதி அல்லது 15 நாட்களுக்கு முன்னதாக தேர்தலுக்கான திகதியை நிர்ணயிக்க உள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் போது ஏதேனும் ஊழல் அல்லது சட்ட மீறல்கள் காரணமாக சில வாக்களிப்பு நிலையங்களின் தேர்தலை இரத்து செய்ய நேர்ந்தால் அந்த வாக்களிப்பு நிலையங்களில் மீண்டும் தேர்தலை நடத்தி இறுதி முடிவை வெளியிட சுமார் 15 நாட்கள் ஆகலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கணக்கிட்டால் அக்டோபர் 10 முதல் 14 நாட்கள் அக்டோபர் 2ஆம் தேதி ஆகிவிடும். சட்ட ரீதியாக கூறப்படாவிட்டாலும் ஜனாதிபதி தேர்தல் பாரம்பரியமாக சனிக்கிழமை அன்று நடைபெறுவதனால் அக்டோபர் 2ஆம் தேதிக்கு முன்னர் உள்ள சனிக்கிழமை செப்டம்பர் 28ஆம் தேதி என்பதுடன் குறித்த 28ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் அரசு தரப்பு வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. திஸ்ஸ மகாராம காவன்திஸ்ஸபுர பகுதியில் கைவிடப்பட்ட நீர் நிரம்பிய கல்குவாரியில் மூழ்கிய 2 சிறுமிகளின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. நேற்று பிற்பகல் நீராடச் சென்ற நிலையில் 32 வயதுடைய பெண் ஒருவரும் அவருடைய 9 மற்றும் 14 வயதுடைய 2 மகள்களும் இவ்வாறு நீரில் மூழ்கியிருந்தனர். இதனை அடுத்து குறித்த பெண்ணின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டதுடன் 2 சிறுமிகளையும் மீட்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. எனினும் குறித்த 2 சிறுமிகளும் சடலங்களாக தற்போது மீட்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று இன்று கைச்சாத்திடப்படவுள்ளது. சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் அனைத்து கட்சிகளினதும் ஆதரவுடன் தமிழ் மக்கள் தரப்பில் இருந்து ஒரு ஜனாதிபதி பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு கடந்த காலங்களில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்நிலையில் இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடக்கூடிய கட்சிகள் தமிழ் மக்களது கோரிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கான முயற்சியாக குறித்த ஒப்பந்தம் அமையவுள்ளது. இதனைத் தொடர்ந்து வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்கான திகதிகள் அறிவிக்கப்படும் போது பொது வேட்பாளர் யார் என்பது குறித்தும் அறிவிக்கப்படும். அனைவரும் இணைந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தும் போது நிச்சயமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பெரும்பான்மையான தமிழர்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுடைய தேசிய இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கான ஒரு உந்துதலை கொடுப்பதே இதன் முதன்மையான நோக்கமாகும். இப்புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து பிரச்சாரத்திற்கான குழு, தேர்தல் விஞ்ஞாபனத்தை உருவாக்குவதற்கான குழு என்பவற்றுடன் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் குழுக்கள் நியமிக்கப்படும். வடக்கு கிழக்கு மாத்திரமன்றி தமிழ் பேசும் மக்கள் வாழ்கின்ற சகல பகுதிகளிலும் இது தொடர்பில் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் 27ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நடைபெறவுள்ள ஒன்றாக வெல்வோம் என்ற துணைப்பொருளின் கீழ் காலி நகரில் இடம்பெறவுள்ள கூட்டத்தில் அறிவிக்க தீர்மானித்துள்ளார். அன்றைய தினம் ஜனாதிபதி இது தொடர்பான அறிக்கையை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிரேஷ்ட அமைச்சர்கள் அறிவித்துள்ளனர். தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தலுக்கான திகதியை அறிவிப்பதற்கு முன்னதாக ஜனாதிபதி தனது அறிவிப்பை வெளியிடுவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக நியமிப்பது தொடர்பில் மக்கள் இருமுறை சிந்திக்க மாட்டார்கள் என தாம் நம்புவதாகவும் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார்.
மாரடைப்பால் உயிரிழந்த 9 வயது சிறுவனின் சடலம் புடவையால் மூடப்பட்ட ஆட்டுக் கொட்டகையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டம் மாவனெல்ல அரநாயக்க பிரதேசத்தில் இச்சம்பவம் பதிவாகியுள்ளது. அரநாயக்க சாமசர எலங்கிப்பிட்டிய கொலனியில் வசித்து வந்த காவிந்த தினேஷ் என்ற 9 வயது சிறுவன் கடந்த 4ஆம் தேதி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருந்தார். சிறுவனுக்கு 5 வயது முதல் இருதய நோய் இருந்ததாகவும் பின்னர் ஒவ்வொரு மாதமும் கிளினிக் சென்று சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிறுவன் உயிரிழந்ததாக தாயார் ஜெயமணி தெரிவித்துள்ளார். கடந்த 4ஆம் தேதி உயிரிழந்த சிறுவனின் சடலம் பிறப்புச் சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படாமையினால் 17 நாட்கள் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு பின்னர் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தனது கணவர் தன்னை கைவிட்டு சென்ற நிலையில் மகன் மற்றும் 2 மகள்களுடன் பிறப்பு சான்றிதழ் பெற முடியவில்லை எனவும் சிறுவனின் தாயார் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மகனின் உடலை வீட்டிற்கு எடுத்துச் செல்லாமை குறித்தும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். மகன் இறந்து 7 நாட்கள் கழித்து வீட்டில் மதச்சடங்குகள் செய்து அன்னதானம் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ள தாயார், மதச் சடங்குகள் முடிவடைந்த நிலையில் உடலை மீண்டும் வீட்டிற்குள் எடுத்துச் செல்வது நல்லதல்ல என்ற கருத்து நிலவுகின்றமையினால் மகனின் சடலம் வீட்டிற்கு வெளியே ஆட்டுக்கொட்டகையில் வைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். கணவன் தன்னை விட்டு பிரிந்த பின்னர் பல பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் அதன் பின்னர் தாய் வீட்டிற்கு தான் சென்றதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். இதேவேளை சிறுவனின் சடலத்தை கிராம சங்க மண்டபத்தில் வைக்க முனைந்த போதிலும் உயிரிழந்த சிறுவனின் உறவினர்கள் அதனை விரும்பவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவனின் இறுதிக்கிரியைகள் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. எதிர்வரும் 15 நாட்களுக்கு வகுப்பறைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் மாத்திரம் ஈடுபடவுள்ளதாக இலங்கை தேசிய அதிபர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பராக்கிரம விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னிட்டு சகல வெளி நடவடிக்கைகளில் இருந்து விலகிக் கொள்வதாக அவர் அறிவித்துள்ளார். இன்று முதல் 2 வாரங்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளதாக ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இதன்படி இன்று முதல் மாகாண கல்வி மற்றும் பிராந்திய கல்வி அலுவலகங்களால் பரிந்துரைக்கப்படும் இளமர்கள் பயிற்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மாட்டோம் எனவும் அறிவித்துள்ளனர். தொடர்ந்தும் அரசியல் இயக்கங்களை வலுப்படுத்தும் நோக்கில் திட்டமிடப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தாம் ஆதரவளிக்கவில்லை என ஆசிரியர் அதிபர் ஒன்றியத்தின் அழைப்பாளர் உலப்பனே சுமங்கல தேரர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு பருவக்காற்று வானிலை காரணமாக அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த கடற்பகுதிகளில் செயற்படும் நெடுநாள் மீன்பிடி படகின் கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் உடனடியாக கரையின் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடல் பகுதிகளில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதுடன் கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்வு கூறல்கள் தொடர்பில் மீனவ மற்றும் கடல்சார் சமூகத்தினர் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் 2வது முறையாக போட்டியிடுவதில் இருந்து தாம் விலகுவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார். குறித்த தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக அமெரிக்காவின் தற்போதைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் போட்டியிடுவதற்கு ஜோ பைடன் பரிந்துரை செய்துள்ளார். எதிர்வரும் நவம்பர் மாதமளவில் அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. தமது கட்சி மற்றும் நாட்டின் நலனுக்காக தேர்தல் போட்டியிலிருந்து விலகுவதற்கு தாம் தீர்மானித்துள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ளார். ஜூன் மாத பிற்பகுதியில் தம்மை போட்டியிடும் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிரான விவாதத்தில் ஏற்பட்ட தடுமாற்றத்தின் பின்னர் சக ஜனநாயக கட்சியினரிடையே ஜனாதிபதி ஜோ பைடன் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகியிருந்தார். டொனால்ட் ட்ரம்பின் குடியரசுக் கட்சியினர் உள்ளிட்ட பலர் ஜோ பைடன் பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்க மக்களின் நலன்களுக்காக கடினமான முடிவை எடுத்தமைக்காக ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் உட்பட பல நாடுகளின் தலைவர்களும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். 2024ஆம் ஆண்டுக்கான லங்கா பிரீமியர் லீக் 20-20 கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் ஜஃப்னா கிங்ஸ் அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. கொழும்பு ஆர் பிரேமதாச சர்வதேச விளையாட்டரங்கில் நடைபெற்ற குறித்த போட்டியில் காலி, மார்வெல்ஸ் மற்றும் ஜஃப்னா கிங்ஸ் அணிகள் மோதியிருந்தன. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஜஃப்னா கிங்ஸ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய காலி மார்வெல்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 184 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. துடுப்பாட்டத்தில் காலி மார்வெல்ஸ் அணியின் சார்பில் பானுக்க ராஜபக்ச 82 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 185 ஓட்டங்களினும் வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஜஃப்னா கிங்ஸ் அணி 15.4 ஓவர்கள் நிறைவில் 1 விக்கெட்டினை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. 2024ஆம் ஆண்டிற்கான லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் ஜஃப்னா கிங்ஸ் அணி கிண்ணத்தை தன்வசப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் இன்றைய எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.